Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. ஆஃப்ரிக்கா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டுருக்கு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Packet how much? This one is 1 cup. 1 cup is 3,000. Okay, today what you are going to cook? Beans. Okay, beans and Kalo. ஓகே. இவங்க பேர் ஃப்ளாவியா. நம்மக்கிட்ட 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா லுபாராங்கிற ட்ரைபை சேர்ந்தவங்க. இவங்களோட உணவு வந்து கலோ அண்டு பீன்ஸ் கிரேவி. பீன்ஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே ஆஃப்ரிக்காவில் கிடைக்கிற பீன்ஸ் இது இப்படி தான் இருக்கும். பச்சையாக வாங்கியிருக்காங்க. இவங்களோட உணவு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிழங்கு வகைகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கிறாங்க. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. நல்லா வேகணுமா, இந்த அளவுக்கு இருக்கணுமா, அப்போ தான் நல்லா இருக்குமா. நல்லா வெந்ததுக்கப்புறம் அவங்க இறக்கி வச்சிட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கலோ செய்ய போகிறாங்களாம். கலோனா வேறு ஒன்றும் இல்லைங்க, மரவள்ளி கிழங்கு பவுடரை வச்சு தான் அவங்க களி மாதிரி கிண்ட போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கால்வாசி தண்ணி வைக்கிறாங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த கலோ பவுடரை சேர்க்குறாங்க. ஸோ இதுக்கிடையில் பீன்ஸை வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறாங்களாம். அது வந்து கலோவுக்கு குழம்பு மாதிரியா, நம்ம எப்படி சாதத்துக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம், ஸோ அந்த களியோட அந்த பீன்ஸ் கிரேவியை வச்சு சாப்பிடுவாங்களாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு பூண்டு பல் அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறாங்க. ஒரே ஒரு கேரட்டு அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறாங்க. இவங்க வந்து அதிகமாக காரம்லாம் சேர்க்க மாட்டாங்க. இது வந்து குடமிளகா வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது. ஸோ மீடியம் சைஸ் குடமிளகா பாதி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து ஃபுல்லாகவே தோல் சீவிடுறாங்க. தோல் சீவிட்டு தான் அவங்க சாப்பாட்டில் சேர்ப்பாங்களாம். ஸோ அதுக்காக ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறாங்க. ஸோ மொத்தமே இது தான். ஸோ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட்டு, பாதி சைஸ் குடமிளகா, இது மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. காரத்துக்கு வேறு ஒன்றுமே அவங்க சேர்க்க கிடையாது. ஒரே ஒரு மசாலா பவுட்ரு மட்டும் சேர்க்குறாங்க. நம்ம ஊரில் மசாலா பவுட்ரு சேர்க்குற மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்கு வந்து மீடியம் ஸ்பைசி ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதிகமான காரம்லாம் ரொம்ப பிடிக்காது. நான் சமைக்கிற சாப்பாடும் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ அவங்க வந்து செஞ்சு காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் மொத்தமாக அவங்க எடுத்துருக்குது. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. So now what you are going to do? I'm going to mix it with water. Okay. What is the name? கலோனா கசாவான்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்கு பவுட்ரு. ஸோ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பாதி தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பவுட்ரு அதில் கலக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் இந்த மிச்சமுள்ள தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் களி பதத்துக்கு தாங்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அந்த அடுப்புலையே வச்சு நல்லா கிளறாங்க. நல்லா அந்த மாவு வந்து நல்லா அந்த அனல்லையே நல்லா வெந்துருது. கடைசியாக எடுக்கும்போது அவ்வளோ அழகாக உருட்டி எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி ஃபுல்லாக இது பண்ணுறாங்கன்னு. ஆஃப்ரிக்கன் ஃபுட்டில் ஃப்ளாவியா பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மட்டோக்கே அண்டு பின்யாபுவா. மட்டோக்கேனா ஒன்றும் இல்லைங்க, வாழைக்காவை அவிச்சு சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்க. பின்யாபுவானா நிலக்கடலை குழம்பு மாதிரி அதில் ஊற்றி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களோட உணவெல்லாம் பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மாவு நல்லா வெந்துருச்சு. ஒட்டாமல் அப்படி திரண்டு வரணும்னு சொன்னாங்க. இதுதான் பக்குவமாக எவ்வளோ சூப்பராக தட்டி எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்போ கலோ வந்து நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். ஸோ நான் தொட்டு பார்த்தேன் எதுவும் ஸ்டிக்கியாக ஒட்டுதான்னு. ஸோ செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு களி மாதிரியே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் கிரேவி பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பீன்ஸ் வேக வச்சதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் தான் அவங்க செய்ய போகிறாங்க. ஸோ இதுவும் வித்தியாசமாக தான் இருந்தது அவங்க செஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் கலரில் மாறணுமா, அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா சேர்க்கணும்.
ஸோ அந்த கட் பண்ணி வச்ச அந்த பூண்டு வெங்காயம் இது ரெண்டை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வாசம் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் பெப்பர், கேரட், அப்புறம் தக்காளி, ஸோ ஒன்றா ஆட் பண்ணுறாங்க. தக்காளியை வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணாங்க. ஸோ க்ரீன் பெப்பரையும் கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தக்காளி ஆட் பண்ணாங்க. அவங்க ஃப்ரை பண்ணும்போதே பயங்கர வாசனையாக இருந்தது. இங்கே உகாண்டாவில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரைப்ஸுக்கும் அவங்களோட உணவு வந்து வேறுபடுமா. ஸோ இவங்க வந்து லுபாராங்கிற ட்ரைபை சேர்ந்ததுனால அவங்களோட உணவு வந்து பார்த்திங்கன்னா கலோவான். ஏற்கனவே நம்ம வந்து மட்டோக்கியும் பின்யாபுவாவும் குக் பண்ணியிருந்தோம். அது வேறு ட்ரைபோட உணவாம். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒரு உணவு சமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம் மாதிரி வச்சு குக் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லாகவே சார்கோல் அடுப்பு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடாக. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வீட்டில் கேஸ் இருக்குது, சில பேர் வந்து கிட்டத்தட்ட 90% வீட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடுப்பு தான் பயன்படுத்துவாங்க. உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறாங்க. ஏற்கனவே பீன்ஸ்லேயும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து குழம்புல மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் நம்ம சேர்ப்போம்ல, அதே மாதிரி இவங்க வந்து ஒரு பவுட்ரு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைக்கோங்கிற பவுட்ரு. இது உகாண்டாவில் கிடைக்கும். ஸோ எல்லா ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலையும் கிடைக்கும், க்யூபு மாதிரி ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து அடிக்கடி சமைக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறாங்க. அது வந்து ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா வாசனையாக இருந்தது அது சேர்த்ததுக்கப்புறம். ஸோ இந்த ஒரு பவுடர் மட்டும்தான் அவங்க அந்த சூப்பில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுறாங்க. இந்த பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் கூட இருக்குது, மட்டன் ஃப்ளேவர் கூட இருக்குது. ஸோ இவங்க வந்து சிக்கன் ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சில பீப்புள் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃப்ளாவியாவுக்கு மட்டன்லாம் பிடிக்காது. குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பீன்ஸு, அதனோட தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வேக வச்ச பீன்ஸில் ஒரு கரண்டி எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அப்போ தான் க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்குமா, இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்குமா. இப்படி செஞ்சு பார்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கரண்டி பீன்ஸ் மட்டும் எடுத்து நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வேக வச்ச பீன்ஸு தண்ணி, பீன்ஸு எல்லாம் சேர்க்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான் இருக்குது. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவங்க சமையல்லாம். கமகமன்னு பயங்கர வாசனை வந்துட்டு பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆச்சு அவங்க குக் பண்ண ஆரம்பித்து. அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகுதுங்க அவங்க சாப்பாடு செய்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. எங்கள் பாப்பாவோட ஃபேவரட் குழம்பு இந்த பீன்ஸ் குழம்பு. அவங்க சாதத்தோடு வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா பாப்பாவோட ஸ்கூலில் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு. ஸோ இப்போ இது சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ளாவியாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பீன்ஸ் குழம்பு நான் அடிக்கடி வீட்டில் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்சது கிடையாது. இங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள். நம்ம சேனலில் ஆஃப்ரிக்காவை பற்றின நிறைய வீடியோஸ் இருக்குங்க. குக்கிங் வீடியோஸும் நிறையா இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.